எதிர்த்து பேசிட்டு வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நடிகர் கமல்ஹாசனுடைய நேர்காணல், புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த சிறப்பு நேர்காணல்ல பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார். அதில் குறிப்பாக 2 முக்கியமான விஷயங்கள்ல விவாதிக்க கூடியதாக அது மாறி இருக்கிறது. ஒன்று, இந்த தமிழகத்தை பொறுத்தவரை மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்கிற கருத்தை தன்னுடைய நேர்காணலின் போது வெளிப்படுத்தியிருந்தார். அதற்கு உடனடியாக அதிமுக எதிர்வினையாற்றிருக்கிறது. ஆளும் கட்சியாக இருக்கின்ற அதிமுக எதிர்வினையாற்றிருக்கிறது. அதை கடுமையாக விமர்சித்திருக்கிறது. இன்னொரு பக்கம், திராவிடத்தை யாராலும் அழிக்க முடியாது என்கிற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார். 50 ஆண்டுகால திராவிட ஆட்சிகள் முடிந்திருக்கிற நேரத்தில் திராவிட ஆட்சிகளுக்கு மாற்றான ஆட்சி வர வேண்டும் என்று பல்வேறு குரல்களையும் பல கட்சிகளும் எழுப்பிக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். இவை இரண்டுமே விவாதத்துக்கு உரியவையாக மாற்றப்பட்டிருக்கின்றன. அது குறித்து தான் இன்றைக்கு நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைய நம்முடைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் அதிமுகவின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வி.பி. கலைராஜன், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் எழுத்தாளருமான திரு ரவிக்குமார், சமூக செயற்பாட்டாளர் திருமிகு ஓவியா, அதே போல பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு நாராயணன். அனைவருக்கும் வணக்கம். ரவிக்குமார், உங்கள்கிட்ட தொடங்கலான் இருக்கேன். கமல்ஹாசனுடைய இந்த விஷயம், அவர் இந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு, ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகான விஷயங்கள்ல பல கருத்துக்களை தன்னுடைய ட்விட்டர் பக்கங்களை பதிவிடுறாரு, நேர்காணல்களையும் சொல்றாரு. புதிய தலைமுறை நேர்காணல்ல அவர் குறிப்பிட்ட விஷயமும் கூட, ஒரு 5 ஆண்டுகள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாய திருமணத்தில் இருக்கிறதுக்கான ஒரு ஒப்பீடோட சொல்றாரு. மக்கள் வாக்களிச்சுட்டாங்கிறதுனாலேயே பிடிக்காத ஒரு விஷயத்தோட இருக்கணுமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாரு. இது உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு? திரு கமல்ஹாசன் அவர்கள் சொல்கிற அந்த கருத்து, இன்னும் குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் பார்த்திங்கன்னா ஏராளமான பேரால் அது பேசப்படுகிற, ஆதரிக்கப்படுகிற ஒரு கருத்தாகவும் இருக்குது. ஏன் இந்த மாதிரியான ஒரு கருத்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு, ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அதுக்கு 5 ஆண்டு காலம் இருக்கும்போது அதுக்கு வேற எந்த அதனுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்கள், அதை ஆதரிக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கணிசமான எண்ணிக்கையில் இருக்கும்போது அந்த அரசை கலைக்க சொல்வதோ அல்லது தேர்தல் கொண்டு வர சொல்வதோ நியாயமற்ற. ஆனாலும் கூட ஏன் இந்த கோரிக்கை வருகிறது என்று பார்க்கும்போது, நம்முடைய தேர்தல் முறை எப்படி நடக்குது அப்படின்னு அதை பார்க்கணும். உதாரணத்துக்கு, இங்கே ஒரு முதலமைச்சர் என்பவர் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர் தான். அதே மாதிரி பாராளுமன்ற உறுப்பினர்களால் பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, எப்படி ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில், இப்போ இன்றைக்கி அமெரிக்காவில் எப்படி ஒரு நபரை முன்னிறுத்தி அவர் குடியரசுத் தலைவருக்காக தேர்தல் நடத்தப்படுகிறதோ, அப்படி இங்கே ஒரு நபரை முன்னிறுத்தி இந்த தேர்தல்கள் சந்திக்கப்படும். இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு மறைந்த முதல்வராக இருந்த திரு ஜெயலலிதா அவர்களை முன்னிறுத்தி, அதே போல் அவர் இங்கே திமுக தலைவரை முன்னிறுத்தி, இப்படி தான் தேர்தல்கள் நடத்தப்படுகிறது. அப்படி ஒருவரை முன்னிறுத்தி நடத்தப்படும் போது அந்த ஆளுமை, அவர் மறைவுக்கு பிறகு இப்படி நாங்கள் ஓட்டு போட்டது இவர் முதல்வராகுவதற்கான, நீங்கள் திடீர்னு வேற ஒருத்தர் முதலமைச்சர்னு சொல்றீங்களா, நாங்கள் இவருக்காக ஓட்டு போடல. ஏன்னா மக்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினருக்காக ஓட்டு போடுறது என்றாலும் கூட அது யதார்த்தத்தில் என்ன இருக்குன்னா, அவங்க முதலமைச்சருக்கு தான் வாக்களிக்கிறாங்க, அதுபோல் பிரதமருக்கு தான் வாக்களிக்கிறாங்க. இந்த கட்சிகள் தான் இதை ஊக்குவிக்கிறாங்க. ஒருவரை நிறுத்தி நீங்கள் அங்கே சட்டமன்ற உறுப்பினராக வேற யார் இருக்காங்கிறத பற்றிலாம் பிரச்சனை இல்லை, இவங்க முதலமைச்சர், அவங்க ஆட்சியை கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நபரை முன்னிறுத்தி, சாமானியர்களுடைய பார்வையாக அது இருக்கலாம். ஆனால் சட்டப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனலா ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றாங்க, சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்றாங்க. இப்போ அதற்கு பிறகு நம்ம உடனடியாக ஒரு தேர்தல் வேண்டும் அப்படின்னு சொல்ற அந்த கோரிக்கை நியாயமா இருக்க முடியுமா? இல்லை, அதுதான் நான் சொன்னேன். சட்ட ரீதியாக இது ஒரு நியாயமான கோரிக்கை அல்ல. ஆனால் இந்த கோரிக்கை எழுவதற்கான நியாயத்தை இந்த கட்சிகள் தான் உருவாக்கி இருக்காங்க. நீங்க இந்த கேள்வியை நான் முன்வைக்கிறதுக்கு உடனடியாக ரியாக்ஷன் வந்தபோது திரு திருமாவளவனும் அதே கருத்தை முன்வைத்தார். இதற்கு பிறகு ஒரு அரசாங்கம் இதெல்லாம் வரும்போது உடனடியாக ஒரு தேர்தலை சந்திப்பதே சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார். அப்பொழுது என்ன அடிப்படையில் அதுக்கான ஒரு ஸ்திரத்தன்மை என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் இவர் புதிய முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற அந்த நிகழ்வுலாம் நடக்காத நிலையில நாங்க அந்த மாதிரி ஒரு இதை அதுவும் குறிப்பாக அதில் மத்திய அரசு தலையிட்டு வேற எதுவும் பண்ணிடக்கூடாது, ஆளுநருக்கு காலம் தாழ்த்திட்டு இருந்து இந்த நிலையில ஒரு இன்ஸ்டபிலிட்டி இங்கே இருக்கக்கூடாது, சிறத்தன்மையற்ற ஒரு நிலை மக்களுக்கு நல்லதல்ல
எனவே அந்த கோரிக்கை வச்சோம். அதுக்கு பிறகு வந்து ஒரு முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வந்து அவர் நிரூபிக்கப்பட்டதுக்கு பிறகு நாங்கள் அதை அந்த கோரிக்கை இப்ப வந்து ஸ்திரத்தன்மையோடு ஒரு அரசாங்கம் நடக்கிறது அப்படிங்கிற அந்த பார்வையில தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது. நிச்சயமாக அதை வந்து ஏற்றுக்கிட்டு இருக்காங்கல்ல, ஆளுநரை ஏற்றுக்கொண்டு அவரை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க எம்எல்ஏக்கள்லாம் அவங்க கூட தானே இருக்கிறாங்க. அப்ப அதுக்கு பிறகு நம்ம கேள்வி எழுப்ப முடியாதுல்ல, மக்கள் இப்படி. இப்ப நான் அதாவது நீங்க சொல்றது சட்ட ரீதியாக இந்த கேள்வி எழுப்புவது சரியல்ல. ஆனால் இந்த கேள்வி எழும்புவதற்கு காரணமே இந்த கட்சிகள் தான். நீங்க ஒரு நபரை முன்னிறுத்தி வந்து நீங்க வாக்கு கேட்கும் போது ஒரு நபரை முன்னிறுத்தி வந்து நீங்க என்ன சொல்றாங்கன்னா அவருடைய வழிகாட்டுதல்ல நடக்கிற அரசாங்கம் அப்படிதான் சொல்றாங்க. அப்படி வந்து அவங்களுடைய வழியில் நடக்கிற அரசு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போனாங்களா? அவங்க வந்து இது மாதிரி நான் வழிகாட்டுல இவங்க எல்லாம் நடப்பாங்கன்னு அவங்களா சொல்லிட்டு போனாங்க. அப்படி ஒண்ணு அவங்க ஒண்ணு நியமிச்சுட்டு போலீங்களே. அது மாதிரி வந்து நியமிக்கப்பட்டிருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. இது அதற்கு பிறகு இந்த சட்டமன்ற உறுப்பினர் கூடி வேறு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது தேர்ந்தெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கு, அதுதான் சட்டத்தில் சரியான முறையும் கூட. ஆனால் நீங்க வந்து ஒரு நபரை காட்டி இந்த தேர்தலை சந்தித்து அவரை வந்து நீங்க முதலமைச்சர்னு சொல்லி வாக்கு வாங்கிட்டு அவங்க இல்லைன்னும் போது அவங்க அந்த கேள்வி எழுவது நியாயமாக இருக்கிறது, சகஜமாக இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம். திரு கலைராஜன், மக்கள் கருத்தை நீங்களும் கேட்க மாட்டீங்க, அல்லது மக்கள் கருத்தை பிரதிபலிக்கிற ஒருவர் சொன்னா அவர் கனவுலகத்தில் இருக்காரு, கனவு காண்கிறார் அப்படின்னு புறம் தள்ளுவது சரியா இருக்க முடியுமா? அதற்கான கேள்விகளுக்கான பதில நேரடியா கொடுப்பதை தவிர்த்துட்டு ஒட்டுமொத்தமா விமர்சனத்துக்கு உள்ளாக்குறது அப்படிங்கிறது என்ன வகையான அரசியல்? இல்ல இப்ப இதுல வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற போதே 5 ஆண்டு காலத்துக்கு ஒரு அரசு எப்படியும் கண்டிப்பாக நடக்க வேண்டும், எந்த முறையிலும் அந்த ஆட்சி கலைக்கப்படக்கூடாது என்பதைத்தான் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் என்னுடைய அருமை சகோதரர் திருமாவளவன் கூட பேசுகிற போது ஆரம்பத்தில் இந்த கிரைசிஸ் உருவாகிற போதே 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று தான் சொன்னார். அதுக்கு பிறகு தான் அவர் நிலைப்பாடு கொஞ்சம் மாற்றினார், அப்புறம் திருப்பி தொடர்ந்து சொல்லிட்டார். சகோதரர் ரவிக்குமார் அவர்களும் அதை பாராட்டக்கூடியவர் தான், அதே வழியை பின்பற்றக்கூடியவர் தான். ஆனால் என்னை பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து அம்மாவுக்காக இந்த ஆட்சி அம்மாவை முன்னிறுத்தி தான் நாங்கள் வாக்களித்து வெற்றி பெற்றிருக்கிறோம். மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பம் தான் இந்த அம்மாவுடைய ஆட்சி இன்னைக்கு வந்திருக்கிறது. அவர் போட்டது ஒரு விஷயம் இருக்கு. ஜெயலலிதா அவர்களை முதலமைச்சர் ஆகிறது தான் அவங்க வாக்களிச்சது. ஆமா, சாமானிய மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். இப்ப வந்து அவங்க இல்லாத போது வேறு யார் அவங்க கை காமிச்சாங்களான்னு தெரியாது. அவர்களுடைய வழிகாட்டுதல் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே தவிர அவர் அடையாளப்படுத்திய ஒரு முதலமைச்சரா அப்படிங்கறதுல கேள்விகள் மக்கள்கிட்ட இருந்து எழுப்புறாங்க. இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன், முன்னுதாரணங்கள் 2 சொல்றேன். பேரறிஞர் அண்ணா வந்து 1967 வெற்றி பெற்ற போது அண்ணாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அண்ணா திடீரென்று மறைந்து விடுகிறார். அப்பொழுது நாவலராக கருணாநிதியா என்கிற பிரச்சனை வருகிற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆதரவோடு கருணாநிதி முதலமைச்சராகிறார். அவர் 4 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக இருக்கிறார். அது எப்படி வந்தது? அது மக்கள் அண்ணாவுக்கு தான் ஓட்டு போட்டார்கள், கருணாநிதி எப்படி ஆட்சி இருக்க முடியும் என்ற கேள்வியை ரவிக்குமார் கேட்பாரா? அதே போல இன்னொரு உதாரணம் அதே போல இன்னொரு உதாரணம் அதே மாதிரி காட்டி நீங்க வந்து ஓட்டு கேட்கறீங்க. இது வந்து நம்முடைய பாராளுமன்ற அரசியலுக்கு மாறானது. அதுக்கு பதில் நீங்க கட்சியை பேசுங்க, நீங்க கொள்கையை பேசி, அதுதான் நமக்கு ஜெனுவினா. இல்ல இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்றேன். ஜவஹர்லால் நேரு இறக்குற போது நந்தாவை இடைக்காரர் பிரதமராக போடுகிறார்கள். உடனே லால் பகதூர் சாஸ்திரி வருகிறார். அவர் ஒரு பேச்சுவார்த்தைக்கு போகிற போது இறந்து போகிறார். உடனே பாருங்க, அடுத்த 1966 இந்திரா காந்தி அம்மையார் அப்பொழுதுதான் என்ட்ரு ஆகுறாங்க உள்ள. 67 வரை யாருன்னா காமராஜர் இறங்கி இந்திரா காந்தி அம்மையாரை பிரைம் மினிஸ்டர் ஆகுறாங்க. அப்ப நேருவுக்கு பிறகு நேரு தான் எங்க சிக்கல் வருதுன்னா, இந்த உதாரணங்கள்லாம் இங்க ஒப்பிடவே முடியாது. ஏன் எங்க சிக்கல் வருதுன்னு சொல்றாங்க. நீங்க சொல்ற உதாரணங்கள் சரி, வரலாற்று உதாரணங்கள் இதெல்லாம் சொல்றீங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மக்களுடைய கேள்விகளாக இருக்கிறதுல யாரையெல்லாம் வேண்டாம் என்று ஜெயலலிதா அவர்கள் ஒதுக்கினாரோ அவர்களெல்லாம் அதிகாரத்துக்கு, அரசு பதவிக்கு அல்லது அவர்களை அதிகாரம் செலுத்தக்கூடிய இடத்துக்கு வருவது என்பது அவர் ஏற்றுக்கொண்ட விஷயமா? அதை நாங்கள் ஏற்கல, அவர் ஏற்காத ஒரு விஷயத்தை நாங்களும் ஏற்கல அப்படிங்கிற அந்த விமர்சனத்தில இருந்தா இதெல்லாம் தொடங்குது. இல்ல, அப்படி அவர் ஏற்கவில்லை என்று யாரையும் ஒதுக்கவில்லை. அவர் யாரை நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது. அவர்களை மீண்டும் அரசியல் ரீதியாக சசிகலா அவர்களையோ, திரு தினகரன் அவர்களையோ, திரு வெங்கடேசன் அவர்களையோ ஜெயலலிதா முன்னிறுத்தினாரா என்றாவது முன்னிறுத்திருக்கிறாராங்கிற கேள்வியில இருந்தா இது எல்லாத்தையும் பொதுமக்கள் எழுப்புறாங்க. எங்க கட்சியை பொறுத்தவரை, அதிமுக பொறுத்தவரை, அம்மா அவர்கள் திடீரென்று பொறுத்தவரை நடவடிக்கை எடுப்பார். ஒரு 6 மாதம் கழித்து மீண்டும் அவரை சேர்த்துக் கொள்வார். அவருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பார். திடீரென்று மாவட்ட செயலாளர் மாற்றுவார். அப்படி பாத்தீங்கன்னா தினகரனை கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் பெரியகுளம் நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக்கினார். அதற்கு பிறகு மக்களை பொருளாளர் ஆக்கினார். அதற்கு பிறகு சின்னம்மாவை கூட சேர்க்கல. நிறைய பேசியிருக்கோம். அதற்கு பிறகு என்ன நடந்தது? எந்த கட்டத்திலையும் இவர்களை தன்னுடைய அரசியல் வாரிசாக அவங்க எந்த இடத்துலயும் சொல்லலங்கிறதா
மக்கள் ஓட்டு போட்ட மக்கள் நான் இதுவும் கூட அதுதான் சரியான திரு நாராயணன் புரட்சி குறிப்பிடுறாரு. தலைவர் எம்ஜிஆர் கூட அவருக்கு பின்னாடி அம்மா வாரிசு யாருன்னு சொல்லலையே. அண்ணா கூட தனக்கு பின்னாடி யாரும் வாரிசு சொல்லலையே. ஆக அந்த இயக்கத்தில் யார் பொதுச் செயலாளராக இருக்கிறார்களோ அவர்கள் தான் வாரிசு. அந்த பொதுச் செயலாளர் என்பதே இப்ப கேள்விக்குள்ளாக்குறாங்க. கட்சிக்குள்ளாக பன்னீர்செல்வம் அணியிலிருந்து தொடங்கி பொதுச் செயலாளர் என்பதையுமே கேள்விக்குள்ளாக்குறாங்க. அது ஒரு சிறிய குழு, ஒரு பெரும்பான்மை இருக்கிற அதிமுக நாராயணன் விரும்புறாரு. அவர் கேள்வி எடுத்துட்டு உங்கள்கிட்ட பேசலாம். இதுல சில விஷயங்களை ஒரு வெளிப்படையா பேசணும். திரு கமலஹாசன் அவர்களை நேற்று நீங்க நேர்காணல் கண்டதுல சில கருத்துக்கள் எனக்கு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் கூட இந்த இஷ்யூ, இந்த ஆட்சி வேண்டும் அரசாங்கம் பற்றி பேசினதுல இன்னும் கூட கொஞ்சம் வெளிப்படையா ரவிக்குமார் அவர்களும் பேசியிருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது இஷ்யூ வந்து ரெண்டா பிரிக்கணும். 2 மாதங்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதல்வராக இருந்தபோது இந்த மாதிரியான பிரச்சனைகள் பெரிய அளவில் வரலை. ஆனால் எப்போ பிரச்சனை வந்ததுன்னா சசிகலா அவர்கள் முதல்வராக வேண்டும் என்ற அந்த அழுத்தம் வந்தபோது தான் பிரச்சனை வந்தது. தீர்ப்புக்கு முன் தீர்ப்புக்கு பின்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு குற்றவாளி இந்த ஒரு முதல்வராக வந்து விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற அந்த பிரச்சனையிலிருந்து தான் துவங்குது. அப்போ அதன் பிறகு அமைச்சர்கள் வந்து சசிகலா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படிதான் இந்த அரசு நடக்கிறது, எங்கள் கட்சி நடக்கிறதுன்னு சொன்னதுதான் இன்னைக்கு மக்களுடைய உண்மையிலேயே மனதில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீதோ யாருக்கும் வெறுப்பு இல்லை. இன்னைக்கு சிஸ்டம் ஏத்துக்கிட்டோம். இது வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிருக்கிறாங்க. சட்டப்படி அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், மாற்று கருத்து இல்லை. ஆனால் உண்மையை தயவு செஞ்சு வெளிப்படையா பேசுறதுல தப்பு இல்லை. கமலஹாசன் கூட நீங்க கேட்டீங்க, நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, பேர் சொல்லுங்க அப்படின்னு. இல்லை என் தற்காப்புக்காக நான் வந்து சொல்லலை அப்படின்லாம் சொன்னார். நான் ஃபுல்லா நான் பார்த்தேன். ஆனால் உண்மை இதுதான் மக்கள் மனதில் இருக்கிற விஷயம். அப்போ இதை அந்த கட்சி உணர்ந்து ஒரு அரசு நடந்து, இது ஒருவேளை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆள்கிற அரசாங்கமாக இல்லாது இருந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. ஏன்னா சசிகலா அவர்கள் அவருடைய அந்த தண்டனை காலம் முடிந்து அவர் பொதுச் செயலாளர் வரலாம். அதன் பிறகு அவர் வந்து விடுதலை பெற்று விட்டால் பிரச்சனை இல்லை. 6 வருடம் கழித்து எலெக்ஷன்ல நிற்கலாம். அவர் முதல்வரோட அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்ட விதம், அது அந்த எம்எல்ஏக்களை வைத்து அவர் அந்த விஷயத்தை அடைய பார்க்கிறார் என்கின்ற கோபம், தார்மீக கோபம் மக்களிடத்தில், நானும் ஒரு சாமானியனாக அதை உணர்ந்தேன். அதுதான் கமலஹாசனுடைய இந்த விஷயத்துல, நான் மற்ற விஷயங்களை சொல்லல, இந்த விவகாரத்துல அது பிரதிபலிப்பு. அது எல்லாமே எந்த கட்ட வரைக்கும் உங்களுடைய ஆர்குமெண்ட் சரியா இருந்தது அப்படின்னு உங்க தரப்புல இருந்து எடுத்துட்டா கூட, சசிகலா அவர்கள் முதலமைச்சர் ஆகிறது அப்படிங்கும் போது இந்த கேள்விகள் நிறைய முன்வைக்கப்பட்டது. திரு பன்னீர்செல்வமும் சொன்னாரு, நான் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா சட்டமன்றத்தில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் வந்தாலும் சரி, அல்ல கட்சியில் இருக்கிற யார் வேணாலும் வரலாம் அப்படின்னாரு. இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே அமைச்சரவையில் இருந்தவர், ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்கு பெற்ற அந்த 5 அணிகள் எல்லாம் கடைசியாக இயங்கியவர். அந்த அடிப்படையில் அந்த கட்சி ஒருவரை தேர்ந்தெடுக்கிறது. அந்த கட்சி தேர்ந்தெடுக்க போகும்போது அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது. அதை அவர் வந்து தொடர்ந்து அவர் நடத்துவதற்கான எல்லா வழிகளும் இருக்குன்னு தான் நம்ம பார்க்கலாம். அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ ஓ பன்னீர்செல்வம் தொடர்ந்து இருந்திருந்தால் இங்க ப்ராப்ளம் அங்கதான். அதுக்கு பிறகுதான் அது ஏன் அந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு வரும் பொழுதுதான் தீர்ப்பு வருகிறது. அப்ப அந்த தீர்ப்புக்கு பின் ஒரு கோபம் இந்த தமிழக மக்களிடையே வந்திருக்கிறது என்பதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த மாதிரி ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு, ஒரு லஞ்ச ஊழல் வழக்கில் இந்த அதிமுகவினுடைய, நான் தனிப்பட்ட விஷயத்துக்கு கூட போகல, அதிமுக அரசாங்கத்தில் நடந்த மிகப்பெரிய ஊழல்ல இவர்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த தார்மீக கோபம் மக்களிடையே இருந்தது என்பதை நம்மால வந்து யாராலையும் மறுக்க முடியாது. அந்த கோபம் அப்போ எங்களுடைய ஆதிக்கம், இந்த ஒரு 4 வருடங்கள் சசிகலா அவர்கள் இங்கே இதுல வெளியிலே இருக்க மாட்டார், அவருடைய அந்த குடும்ப ஆதிக்கமானது அங்கே செலுத்தப்பட வேண்டும் என்பதை ஓப்பனா வந்து அவங்க எக்ஸிபிட் பண்ண மாதிரியான ஒரு விஷயம் தான் ஓ பன்னீர்செல்வம் அவுஸ்டர். இதுதான் வந்து பிரச்சனைக்கு காரணம். அப்போ அதுதான் நான் சொன்னேன், ஆள்கிற அரசாங்கமாக இல்லாது இருந்திருந்தால், ஒருவேளை வேறொரு கட்சி ஆண்டு கொண்டிருந்தால் இந்த பிரச்சனை அது அவங்களுடைய கட்சியினுடைய பிரச்சனையாகவே இருந்திருக்கும். இவ்வளவு தூரம் ஒரு பெரிய பொது தளத்துல வந்திருக்காது. இதை வந்து நாம யாருமே ஓப்பனா பேச மாட்டேங்க. அது பேசிட்டோம்னு சொன்னா, எனக்கு தெரிந்து இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே பொறுப்பாக நடந்து கொண்டு இந்த பிரச்சனையை மேலும் மேலும் ஊதி பெரிதாக்காமல் இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். நேரத்தை கொடுக்கணும்ல. இப்ப நீங்க அவரு ஆட்சி பொறுப்பு இப்பதான் வராரு, திரு பழனிசாமி வராரு, அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கு, நிர்வாகம் எப்படி இருக்குன்னு பார்ப்பதற்கு அப்போ ஒரு 4 அமைச்சர்கள் போய், ஒரு சீனியர் அமைச்சர் செங்கோட்டையன் போன்றவர்கள் போய் சிறையிலே சென்று அவரை சந்தித்து அவருடைய வழியில தான் நாங்க ஆட்சி நடத்துவோம் சொல்லலாமா?
இதான் கேள்வி. இதான் நேரடியான கேள்வி திரு சிறையில் கலைராஜன். இல்ல நீங்க இப்ப பிரச்சனை எங்க வருதுன்னா, நிர்வாகத்தை திரு எடப்பாடி பழனிசாமி நடத்துகிறார், கட்சியிலிருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கிறார், சட்டப்படி அவருக்கு எல்லா உரிமைகளும் இருக்கிறது, மெஜாரிட்டியை நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. இதெல்லாம் இருந்தாலும் யாருடைய வழிகாட்டுதல் அப்படிங்கும் போது குற்றவாளியாக ஒருவர் இருக்கின்ற நேரத்தில் அவர்கிட்ட போய் நீங்க வந்து ஒரு வழிகாட்டுதலை கேட்பதும், அவருடைய வழிகாட்டுதல் நடக்கிறோம், ஆட்சி நடக்குதுன்னு சொல்றதும் எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குங்கிறதா இப்ப நாராயணன் நேரடியா வைக்கிற குற்றச்சாட்டு. கமலஹாசன் சொல்ல மறந்த அல்லது சொல்ல மறுத்த விஷயம் அது. அதையும் ஓப்பனா இவ்வளவு பேசுற கமலஹாசன் ஓப்பனா நீங்க கேட்டீங்க, நான் உங்களை பாராட்டுகிறேன், நீங்க கேட்டீங்க யாருன்னு சொல்லுங்கன்னு. இல்ல இல்ல எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னுட்டார். ஆனா இதை சொல்றதுல ஒன்னும் தவறு இல்லை, வெளிப்படையா பேசி சரி செய்யலாம். அதனால சொல்ல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும். ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளரை அந்த கட்சியினுடைய உறுப்பினர்கள் பார்ப்பதற்கு, கட்சியினுடைய தலைவர்கள் பார்ப்பது என்பது வேற, மாவட்ட செயலாளர் பார்க்கறது வேற, ஒன்றிய செயலாளர் பார்க்கறது வேற, மாநில தலைவர்கள் பார்க்கறதே வேற, அமைச்சர்களாக போய் பார்க்கறது அவர் கேள்விக்குள்ளாக. உதாரணத்துக்கு சொல்றேன், லல்லு பிரசாத் யாதவ் சீஃப் மினிஸ்டர் இருந்தாங்க, தவறுதான். அவருடைய மனைவி ராப்ரி தேவி முதலமைச்சராக இருந்து கொண்டே போய் லல்லு பிரசாத் யாதவ் போய் பார்த்தாங்க, ஜெயில பார்த்தாங்க, கன்விக்டட் பர்சன். இன்னும் சொல்ல போனா இப்ப இருக்கிற பிரணாப் முகர்ஜியுடைய பையனே எம்பியா இருந்துகிட்டு அபிஜித் முகர்ஜி, அவர் போய் அதே லல்லு பிரசாத் யாதவ் பார்ப்பது என்பது வேறு. இப்ப சென்று பார்க்கறதை யாரும் क्वेश्चन பண்ணல. நீங்க வந்து உங்களுக்கு உங்களுடைய தலைவியாக நீங்க ஏற்றுக்கொண்ட ஒருவரை பார்ப்பதுல பிரச்சனை இல்ல. ஆனால் அவரிடம் வழிகாட்டுதலை பெற்று இந்த ஆட்சியை நாங்கள் நடத்துகிறோம், நிர்வாகத்தை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்ற விஷயத்தை தான் கேள்விக்குள்ளாக்குறாங்க. அப்படி யாரும் சொல்லவில்லை, அப்படி யாரும் சொல்லவில்லை. அமைச்சர்கள் சொல்ற இல்ல, தொடர்ந்து பேசுகிற அமைச்சர்கள் சொல்வது அவருடைய வழிகாட்டுதல்ல இப்படி ஒரு அரசாங்கம் நடத்துறோம், அவருடைய வழிகாட்டுதலின் பேர்ல நிர்வாகம் நடக்கிறது அப்படின்னு சொல்லும் போதுதான் எங்க பிரச்சனை வருதுன்னா, இது ஜெயலலிதா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி நடக்கிற ஆட்சியா அல்லது இவர்கள் நடத்துற ஆட்சியா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறாங்க. ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி சொல்றது தவறு. ஜெயலலிதா அவர்களுடைய வழிகாட்டுதல்னா அவர் சொன்ன அல்லது அவர் முன்வைத்திருக்கிற, இப்ப நீங்க வந்து குறிப்பா இப்ப அவங்க திட்டங்கள் சில விஷயத்தை சொல்லிட்டு விட்டுட்டு போனாங்க, அது நடத்துறோம் அப்படின்னு சொன்னாலும் அது அந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்ல வேண்டிய இல்ல நீங்க நான் கேக்குறேன், நீங்க அந்த அம்மா எங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்களையும் சேர்த்து தான் நீங்கள் குற்றம் சுமத்துகிறீர்கள். ஆமா, இது இறுதி தீர்ப்பு அல்லவே, இன்னும் ரிவ்யூ பெட்டிஷன் இருக்கு எங்களுக்கு, ரிவ்யூ பெட்டிஷன் இருக்கு. நீங்க நாங்க ஜெயிக்க முடியாது நினைக்கிறீங்க. நீங்க இப்ப என்ன நிலை? இப்ப தற்போதைய நிலையில இல்ல, தற்போதைய நிலையில நீங்க குற்றவாளியை போய் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சவுத்தால போய் பார்த்தார்கள், சவுத்தால முதலமைச்சர் தான், அவரை போய் பார்த்தாங்க. அதே மாதிரி அர்ஜுன் பேருனா ஒருவர் ஜார்க்கண்ட் சிஎம் இருந்தார், ஒருத்தர் மத்திய அமைச்சரா இருந்தாரு, போய் பார்த்தாரு. எல்லா விஷயங்களையும் சொல்லி நீங்க நேர்ல சந்திக்கிறதுல பிரச்சனை இல்லைங்க, அதை பத்தி யாருமே விமர்சிக்கல. சட்டம் அதுக்கு எந்த தடையும் விதிக்கவில்லை, இதுதான் ஒண்ணு. சட்டத்தை சந்திப்பதற்கு தடை விதிக்கல. ஆனால் எந்த சட்டத்திலையும் இவருடைய ஒரு குற்றவாளியாக ஒரு தீர்ப்பு வந்த ஒருவரிடம் நீங்க ஆலோசனை பெற்று ஆட்சி நடத்துங்கள் எந்த சட்டம் சொன்னுச்சு? மெஜாரிட்டி ஆஃப் தி ஏடிஎம்கே கேடர்ஸ் ஓட்டு போட்டு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளருடைய பொதுக்குழு, அது மெஜாரிட்டியான உறுப்பினர்கள் நீங்க சொல்ல முடியாது. பொதுக்குழு தற்காலிக பொதுச் செயலாளர் அதுவே டிஸ்பியூட்டபிளா இருக்கு. 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னா 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் பல லட்சம் மக்களுடைய பிரதிநிதிகள் தானே. அங்கதானே பிரச்சனை வருது. நீங்க மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கலங்கிறதா இப்ப அவங்கள போய் கேட்டீங்களா இல்ல அவர்கள் சொன்னதப்படி முடிவெடுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்ப 5 ஆண்டுகள் நீங்க சொல்ற எல்லா லாஜிக் 5 ஆண்டுகளுக்கு உங்களுக்கு மேண்டேட் கொடுத்துட்டாங்க. அதனாலேயே நீங்க எல்லா விஷயங்களும் நீங்களா முடிவெடுக்க முடியுமா? மக்களுடைய உணர்வுகளை நாம புரிஞ்சுக்க மாட்டோம். எனக்கு 5 வருஷம் கொடுத்திருக்காங்க, நான் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம், அவங்களை ரெப்ரசென்ட் பண்றதா என்னோட வேலை. இப்ப நீங்க ஒரு ஒருத்தநாட்டுல இருந்து ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு அல்லது இங்க டிஆர்ல இருந்து நீங்க உங்களுடைய எம்எல்ஏ இருக்கிறாருன்னா அந்த மக்கள் ஓட்டு போட்டுட்டதுனால அல்லது வேறு தொகுதிகள்ல உங்களுடைய எம்எல்ஏக்கள் இருக்கிற பகுதியில இருந்து அவங்க வந்து ஓட்டு போட்டுட்டதுனாலே 5 ஆண்டுகளுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியாம நீங்க என்ன முடிவு வேணாலும் எடுக்க முடியுமா? ஒரு ஆட்சி 5 ஆண்டு நடக்குதுன்னா ஒரு ஆண்டு 5 ஆட்சி நடக்குதுன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கணும் அல்லது ஜாதி மத மோதல் இருக்கணும், இப்படி ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கணும். நான் என்ன சொல்றேன், ஆர்கே நகர் தேர்தல் வருது இல்ல, இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கல்ல, அது மக்களுடைய எண்ணங்கள் என்னங்கிறத பிரதிபலிக்கும்ல, அதில் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அது அனௌன்ஸ் பண்ண போறாங்க. எங்க மக்கள் எங்களுக்கு ஆதரவு இல்லை அளிக்கிறாங்களா இல்லையான்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. அது சரிதான். ஆனா அதுதான் சொல்ல இல்ல, நீங்கள் உள்ளிட்ட எல்லா எதிர்கட்சி பெரும்பாலான கட்சிகள் வைத்தது நீங்க போய் மக்களுடைய உணர்வுகள் என்னன்னே தெரியாம இருக்கீங்கன்னாங்க. இப்போ ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வருது, மக்களுடைய அங்கீகாரத்தை நாங்கள் பெறுகிறோம் அப்படின்றாங்க. நண்பர் கலைராஜன் சொல்வதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இங்க பிரச்சனை இந்த 3 மாசத்துல இல்ல அல்லது இந்த ஒரு 1.5 மாதத்துல தொடர்ந்து இவர்கள் அந்த சசிகலா அவர்களுடைய தலைமையின் கீழ்தான் இந்த அரசு செயல்படுகிறது என்கின்ற ஒரு மாய தோற்றத்தை அல்லது உண்மையான தோற்றத்தை அவர்கள் உருவாக்கி வைத்ததுதான்
மக்களுடைய தார்மீக கோபத்தை பெற்றிருக்கு. அதனுடைய வடிகாலாகத்தான் கமல்ஹாசன் அதை பேசியிருக்கிறார். அது கமல்ஹாசன் பேசினது தவறு நான் சொல்ல. இந்த இஷ்யூவை பொறுத்து வரலாம் கமல்ஹாசன் பேசியிருப்பது சரிதான். ஏனென்று சொன்னால் சாதாரண ஜனங்க ஒரே நிமிஷம் பொதுச் செயலாளரா அவங்க அது அவங்களுடைய உரிமை. நான் அதுக்குள்ள நான் போக மாட்டேன். அது கட்சி அவங்களுடைய உரிமை. ஆனா ஒரு சாமானிய மனிதன் இப்படி ஃபீல் பண்றான் அப்படின்னா நீ ஏன் அப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு கேட்க முடியும். கேட்கலையே. நீங்க தேர்தல் அது வர வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கலாமே. ஏன் நீங்க அதுக்குள்ள சசிகலா அவர்களை முதல்வராக்க வேண்டும்? அவர் என்ன சொல்றாரு? இல்ல அதுதான் அவர் என்ன சொல்றாருன்னா இத மக்கள் தீர்மானிக்க போறாங்க. நாங்க இந்த விஷயத்தை முன்வைக்கிறோம், நீங்க அதை விமர்சிக்கிறீங்க. மக்கள் ஏற்கிறார்களா இல்லையாங்கறத ஆர்கே நகர்ல நம்ம களத்துக்கு வாங்க. நான் ஒரு சாமானிய மனிதனா சொல்றேன், வரவேற்கிறோம், தாராளமா செய்யட்டும். இது ஜனநாயக நாடு. இங்க 234 எம்எல்ஏ இவங்க அத்தனை பேரை கூட்டு போய் இவங்க இது பண்ணிருக்காங்க. இவங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்றதுல எந்த மாற்று கருத்து யாருக்குமே இல்லை. இது ஆட்சி அவங்களுக்கு தான். ஆனால் இவர்கள் மக்களுக்கு நீங்க முதல்ல சொன்னது போல ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையில அதன் பிறகு அங்கு நடந்த அந்த குழப்பங்கள் ஒரு ஆளுங்கட்சியாக அவர்கள் செய்திருப்பது முறையா என்று அவங்க இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும். அதை அவங்க செய்யல. மாறாக ஒரு திணிப்பை அங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கறத மக்கள் ஃபீல் பண்றாங்க. அந்த மக்கள் அதை ஃபீல் பண்ணவே இல்லை. இதுல என்ன சிக்கல் வருதுன்னா ஒரே ஒரு திணிப்பு என்பது முடிந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம். அதுக்கு பிறகு உங்களுடைய அமைச்சர்கள் அங்கே சென்று பார்த்து இது எல்லாமே சசிகலாவுடைய வழிகாட்டுதலின்படிதான் அரசு நடக்கிறதுன்னு சொல்லலாமா? மக்கள் ஏத்துக்க முடியாது, ஏத்துக்க மாட்டாங்க. நான் என்ன கேக்குறேன், மகாத்மா காந்தி சுட்ட கோச்சேவுக்கே சிலை வைக்கணும்னு சொல்றீங்க நீங்க. அப்ப நீங்க இந்த நாட்டை ஆள முடியுமா? மத்திய அரசு பாரதிய ஜனதா கட்சியை சொல்லுகிறேன். ஒரு நிமிஷம், நீங்க என்ன யார சொல்றீங்க? பாரதிய ஜனதா கட்சி சொல்லுகிறேன். பண்ண முடியுமா? நான் அமைச்சர் செங்கோட்டையன் போய் பண்ணிட்டு வந்தான்னு சொல்றேன். நீங்க எங்க கட்சியில இருந்து யார் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. மோடி மோடி இல்ல, நான் மோடி பேரை சொல்லல. கட்சியில நீங்க சங் பரிவார் உங்களை இயக்குவது சங் பரிவார் வெளிப்படையா சொல்றாங்களே. நாங்க அவங்க இயக்கத்துல அவங்க கட்சியை இயக்குவது சொல்றீங்க. ஆர்எஸ்எஸ் எங்களை முன்னால் இருந்து தான் இயக்குகிறது. ஆர்எஸ்எஸ் சட்டம் சொல்லி இருக்குது. ஆர்எஸ்எஸ் கோட்சே கொலையில குற்றவாளி இல்லன்னு. ஆனா சட்டம் சொல்லி இருக்கிறது ஜெயலலிதாவும் சசிகலாவும் குற்றவாளின்னு. முதல் ஜட்ஜ்மெண்ட் குன்கா ஜட்ஜ்மெண்ட் வந்த போது ஜெயலலிதா அவர்கள் குற்றவாளி. அதன் பிறகு அதிமுகவினுடைய எதிராக பேசும் பொழுது பலர் இன்னொரு அப்பீல் இருக்குது, அதனால உங்க குற்றவாளி தான் சொன்ன போது கூட நாங்க சொன்ன இன்னைய தேதியில ஜெயலலிதா நிரபராதி விடுதலையானவர்னு குமாரசாமி ஜட்ஜ்மெண்ட் சொன்னோம். சட்டம் அன்னைக்கு என்ன நிலையா தான் இன்னைக்கு நிலை. சசிகலா அவர்கள் குற்றவாளி 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 சட்டப்படி நிலை இன்றைய சட்ட ரீதியான நிலைப்பாடு கோட்சே குற்றவாளி இல்லைங்கிறது. கோட்சே பத்தி இங்க பேச்சே இல்லையே. நீங்க சொன்னாங்க என்ன பேசுறீங்க? நான் கேட்பது கோட்சேவுக்கு சிலை வைக்க வேண்டும் சொல்லிருக்கலாம் இல்லையா? அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் சொன்னது ஆர்எஸ்எஸ். கோட்சே குற்றவாளி என்று சொல்லி நீதிமன்றம் தண்டித்ததா இல்லையா? இவ்வளவுதான் விஷயம். இவ்வளவுதான் விஷயம். நீங்க ஆர்எஸ்எஸ் கொண்டு வரீங்க. இந்து மகா சபால பிரசிடென்டா இருந்தவர் நிர்மல் சந்திர சாட்டர்ஜி பிற்காலத்துல கம்யூனிஸ்ட் எம்பி ஆனாரு. அப்ப கம்யூனிஸ்ட் காரணம் சொல்லுவீங்களா? இல்ல அதை பேசுவோம். நம்ம ஐடியாலஜிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வி இந்த விஷயத்தை ஒட்டி இருக்கிறது. எனக்கு நீங்க பெரும்பான்மை மக்களுடைய கருத்து இதுவாக இருக்கிறது. இந்த கேள்விகள் இருக்கு, இதெல்லாம் நானும் ஏத்துக்கிறேன். சமூக வலைத்தளங்கள்ல பல இடங்கள்ல பார்க்க முடியுது. பல இடங்கள்ல கேள்வி எழுப்புற மக்களுடைய உணர்வுகளை திரு கமலஹாசன் பிரதிபலித்தார், திரு நாராயணன் பிரதிபலித்தார், இதெல்லாம் வச்சுக்கலாம். இந்த விஷயத்துல இப்படி இருக்கும்போது மற்ற எல்லா விஷயங்களிலும் பெரும்பான்மை மக்களுடைய கருத்துக்களை பாரதிய ஜனதா கட்சி அப்படியே ஏற்றுக்கொள்கிறதா? மற்ற மாநிலங்கள்ல இப்படியான ஒரு சூழல் வந்தா அங்கேயும் நம்ம இந்த நிலை தான் எடுப்போம். இல்ல நீங்க எந்த மாநிலத்திலும் இன்னைக்கு நெடுவாசல் உள்ளிட்ட விஷயங்கள் ஆகட்டும் அல்லது எதுலயுமே நம்ம பெரும்பான்மை மக்கள் இதை நினைக்கிறாங்க அல்லது இந்த ஆட்சி தொடரக்கூடாதுன்னு வேறொரு மாநிலத்துல பாரதிய ஜனதா கட்சியோ காங்கிரஸோ ஆளுகின்ற மாநிலங்கள்ல இந்த ஆட்சி ஒரே ஆண்டுல அவங்களுக்கு பல்வேறு விதங்கள்ல எங்களுக்கு எதிர்ப்பு இருக்கிறது, இது தொடரக்கூடாது அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. 5 ஆண்டுகள் நீங்க சொல்றது நல்ல கேள்வி. இங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கிறது. நெடுவாசல்ல சட்ட ரீதியா அங்க இது அமைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நெடுவாசல்ல ஒரு அதிக அளவுல மக்கள் அது வேண்டாம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. அதை மாநில அரசு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அதற்கு உறுதுணையாக அந்த திட்டத்திற்கு ஒத்துழைப்போடு கொடுத்திருக்கிறது. 2015 நாம கெசட் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறோம். அதையெல்லாம் பொறுத்து கொண்ட மாநில அரசு இன்னைக்கு
மாறி பேசுவதுதானே உண்மை. இந்த இடத்துக்கு என்ன நான் சொல்ல, இப்ப வேற ஒரு மாநிலத்துல நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடத்துகிற ஒரு மாநிலத்துல ஏதோ ஒரு திட்டத்துல மக்களுக்கு வந்து உடன்பாடு இல்ல, அல்லது ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு போராட்டம் நடத்தி எங்களுக்கு இந்த ஆட்சி வேண்டாம், உடனடியாக ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சா நம்ம ஏற்றுப்போமா? அங்க 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு மேண்டேட் இருக்கா இல்லையா என்பது கண்டிப்பாக நீதிமன்றம் தான் அப்படிங்கறத நம்ம ஏத்துக்கிட்ட சிஸ்டம் சார். அடுத்ததா எங்க வரலாம்னா அடுத்த தேர்தல்கள்ல காமிக்க முடியும். இஷ்யூ வந்து இந்த அரசு இருக்க வேண்டுமா வேண்டாமாங்கிறது இல்ல. நல்லா புரிஞ்சு, கமலஹாசன் பேசியது என்னன்றதுதான் இஷ்யூ. நம்ம அதுல இருந்து டிவேட் ஆனோம். ஒரே ஒரு கேள்வி ஓவியா பேசி. அதாவது கமலஹாசன் அவர்களுடைய அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன், ஃபுல்லா பார்த்தேன். அதில் வந்து அவர் சொன்ன 2 கருத்துக்களை நீங்கள் முகாமையாக எடுத்துக்கிறீங்க. 2வது கருத்துக்கு இன்னும் நம்ம வரல. முதல்ல இந்த உடனடியாக ஒரு தேர்தல் வேண்டும். அந்த முழு நேர இன்டர்வியூவில் தேர்தல் ஏன் வேணுங்கிறதுக்கு இந்த அரசியலமைப்பு சார்ந்து அவர் ஒரு காரணத்தை கூட முன்வைக்கலை. மறுபடியும் மக்கள் கேட்குறாங்க. இந்த ஒரு வார்த்தை சட்டத்தை வச்சு 4 ஆண்டுகள் பொறுத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கட்டாய திருமணம் போல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அவரு அதுக்கு காதல் திருமணம் வேணாலும் பேர் சொல்லிக்கிட்டோம், கட்டாய திருமணம் பேர் சொல்லிக்கிட்டோம், இல்ல என்ன வேணாலும் பேர் சொல்லட்டும். அவர் என்ன பேர் வைக்கிறாருங்கிறது முக்கியம் இல்லை, அரசியல் சட்டம் என்ன சொல்லி இருக்குங்கிறது தான் நமக்கு முக்கியம். அந்த அடிப்படையில் ஒரு ஆட்சியை கலைக்கணும்னு நீங்க கேட்டீங்கன்னா முதல்ல நீங்க அதுக்கான காரணத்தை முன்வைக்கணும். இப்ப கமலஹாசன் அவர்கள் அவ்வளவு சொல்றவரு, அவர் அந்த முழு பேட்டியில என்ன காரணத்தை நான் ஒரு நிமிஷம் ஒண்ணு, இந்த நாட்டுல ஏதாவது ஒரு பகுதியில சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப மோசமாக சீர்குலைந்திருக்கு, அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியல, கவர்மெண்ட் ஃபெயில்ஸ் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரணும். இல்லைன்னா வேற ஏதாவது நாராயணன் குறிப்பிட்ட ஒரு விஷயம் தான், நேரடியாக யாருடைய வழிகாட்டுதல் பேர்ல இதெல்லாம் நடத்துறோம் அப்படிங்கும் போது கேள்விகள் எழுப்புறாரு. நாராயணன், கமலஹாசன் அல்லது வேறு நீங்க மக்கள்னு நாம யாரு, மக்கள்ங்கிறவங்க வந்து நிறைய பகுதிகளா இருக்கிறாங்க. நானும் ஒரு குரூப்பை நான் மக்கள்னு முன்வைக்க முடியும், இவர் ஒரு குரூப்பை மக்கள்னு முன்வைக்க முடியும், இவர் ஒரு குரூப்பை மக்கள்னு முன்வைக்க முடியும். நாம் அப்படியெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து முடிவே கிடையாது. நீங்க வந்து இன்னாருடைய வழிகாட்டுதலை ஏத்துக்கிட்டோம். நெடுவாசலுக்கு அப்புறம் வருவோம். மக்களுடைய கருத்துனா இப்ப எனக்கு கூட தான் நீங்க ஜெயலலிதான்னு சொன்னோன்னு என்னால பொறுத்துக்க முடியல. இப்ப ஜெயலலிதாவின் வழிகாட்டுதல் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டா எனக்கு தான் கஷ்டமா இருக்கு, பல்வேறு காரணங்கள்னால. என்னைய மாதிரி லட்சக்கணக்கான மக்கள், இன்னும் சொல்ல போனா போன தேர்தலில் ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து எத்தனை சதவீத மக்கள் ஓட்டு போட்டாங்க? அப்புறம் பொதுவாகவே நான் இன்னொன்னு கேட்கிறேன், இந்த சதவீத கணக்குல போக முடியாது, அதைத்தான் சொல்ல வரேன். ஜெயலலிதா மட்டும் இல்ல, யார் தேர்ந்தெடுக்கப்படும் பொழுதும் அவர்கள் வந்து உண்மையில் பெரும்பகுதி மக்களால் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ங்கிறது தான் நம்ம அமைப்புல உண்மையாக இருக்குது. இந்த உண்மையை ஏத்துக்கிட்டு தான் அவர் என்ன சொல்றாரு, மேலும் 4 ஆண்டுகளுக்கு இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக மக்களை சமாதானப்படுத்துற முயற்சியில கூட ஏன் ஈடுபடலன்றாரு. என்ன சொல்றோம், இல்ல அவர் வந்து நீங்க மேண்டேட் இருக்கு, 5 ஆண்டுகள் இருக்கலாம், ஆனா இருக்கிறதுக்கான காரணங்களையாவது நீங்க மக்கள்கிட்ட விளக்கலாம்ல. மக்கள் வந்து அதிருப்தியில இருக்காங்க அப்படின்னா அதை சொல்லக்கூடாது. டெமோக்ரஸில அப்படியான ஒரு அப்ரோச் தேவையில்லை. புதுமையான ஒரு விஷயமா இருக்குங்க, ரொம்ப புதுமையான ஒரு விஷயமா இருக்கு, புதுமையான சிந்தனையா இருக்குது. ரொம்ப சரியா சொன்ன மாதிரி அடுத்தடுத்து வர தேர்தல்கள்ல மக்கள் அதை காட்ட போறாங்க. அது மட்டும் இல்ல, ஜல்லிக்கட்டு, நெடுவாசல் போன்ற இடங்கள்ல மக்கள் திரள்றாங்கல்ல, அவங்கள்ட்டையும் இந்த கோபமும் கலந்துதான் வந்து போராட்டங்கள்ல வெளிப்படுது. அப்ப அவங்க வந்து தங்களுடைய எதிர்ப்பை காமிக்கிறாங்க. இப்போ ஒரு அரசாங்கத்தை வந்து மக்கள் செயல்படுத்த வைக்கணும், மக்களுக்கும் நாம சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி, அதாவது மோடியை வந்து பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு முன்னிறுத்திய போது, இதே நம்ம திராவிட இயக்கங்கள் சார்ந்து எல்லா கருத்துரையாளர்கள் எல்லாருமே என்ன கருத்தை முன் வச்சோம், அது அல்ல இந்தியாவின் தேர்தல் முறை. இதுதான் நாம் வைத்த முதல் விமர்சனம், நம்ம மறந்துடக்கூடாது. பிரதம வேட்பாளர்னு ஒருத்தரை நிறுத்துவது என்பது இந்தியன் எலக்டோரல் சிஸ்டத்துல அதனுடைய நாம்ஸ் கிடையாது. அது வந்து அமெரிக்காவினுடைய, ஒரு நிமிஷம், அது அமெரிக்காவினுடைய வழிமுறை.
இந்தியாவினுடைய வழிமுறை அல்ல. இங்கு வந்து கட்சி தான் தேர்தலுக்கு நிக்குது, மக்கள் வந்து எம்எல்ஏக்களை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க, இது சட்டம். மக்கள் வந்து இல்லை இவங்கள தான் மனசில் நினைச்சுக்கிட்டாங்கன்னா, நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், நாம் வந்து சில உருவகங்களை ஏற்படுத்துறோமோன்னு எனக்கு ஐயப்பாடு வருது. ஜெயலலிதா அம்மையார் வந்து கடந்த முறை தேர்தலுக்கு நிற்கும் போதே அவர்கள் உடல்நிலை மிகவும் மோசமான நிலைமையில தான் இருந்தாங்க, இது எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் எப்படி இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இவங்க சாஸ்வதமா உயிரோட இருப்பாங்கன்னு நம்பி ஓட்டு போட்டாங்கன்னு எல்லாரும் பேசுறதே எனக்கு ரொம்ப, எப்படி இப்படி பேச முடியுதுன்னு எனக்கு புரியல. அது எப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்திருக்கிறவங்க இல்ல அதெல்லாம் நீங்க வந்து எனக்கு புரியல. தேர்தல்ல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நிக்கும்போது அதாவது மக்கள் வந்து ஒருத்தரை வந்து அப்படின்னா நீங்க சட்டத்தை அப்படி எழுதுங்க. ஜெயலலிதா முதல்வர் ஆக மாட்டார்னு இது இருந்துச்சா? எல்லாருக்குமே தெரியும் ஜெயலலிதா தான் முதல்வர் ஆவார்னு. இல்ல எனக்கு மக்கள் அப்ப ஓபிஎஸ் இப்ப உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அன்னைக்கு சட்டமன்றத்துல நடந்த அமளிகள்ல திராவிட முன்னேற்ற கழகம் வெளியே வந்து பல்வேறு போராட்டங்களை நடத்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி உள்ளேயும் நடத்தினாங்க, அப்புறம் வெளியேயும் அறிவிச்சாங்க. நீங்க சொன்ன மாதிரி பெரிய மக்கள் கொந்தளிப்பு இந்த நாட்டில் இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிறது. நான் அடிப்படையாக அவனு சொல்லிக்கிறேன், அதிமுகவுக்கு ஓட்டு போட்டதை நான் ஏத்துக்காத ஆளு. அது ஜெயலலிதாவோட அதிமுகவுக்கே சொல்றேன், சசிகலா அதிமுக, ஓபிஎஸ் அதிமுக, இதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஆனால் இன்றைய நிலைமை என்ன, அது வந்து நீங்கள் அரசியல் சட்டத்துக்கும் மக்கள்ங்கிற பேரில் வந்து நீங்கள் இந்த இருக்கிற அமைப்புக்கே நேர் எதிரான வாதங்களை முன்வைக்கிறதுங்கிறது நாளைக்கு இந்த நாட்டினுடைய அமைப்பு என்ன ஆகுங்கிற கவலையை எங்களுக்கு ஏற்படுத்துது. ஒரு பெரியாரிஸ்ட் ஒரு பெண் முதலமைச்சராவதை விரும்பவில்லை என்று தெளிவாக சொல்லுவார். பெரியாருடைய தொண்டர்களாக இருக்கிற வீரமணி போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று 69 விழுக்காடு வாங்கி கொடுத்த அம்மாவை சொன்னார்கள். அம்மாவை சொன்னார்கள். ஒரு பெரியார் ஒரு பிரேக் இல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த நேரத்திலையும் நான் வாக்களிக்கவில்லை, எனக்கு வாக்களிக்கிறதுக்கான எந்த இதுவும் இல்ல, ஆனால் இந்த எதிர்ப்பு என்பதை நான் மறுக்கிறேன்றாங்க. 5 ஆண்டுகள் இருக்கணும், கான்ஸ்டிடியூஷன் படி இருக்குங்கிறத அவங்க வலியுறுத்துறாங்க. அந்த இடத்துல அவங்க விளக்கம் சொல்றாங்க, நான் அதை அவங்களை ஆதரிக்கல, அது வேறு. அந்த கருத்துல நானும் அததான் சொல்றேன். ஆனா இன்னைக்கு இஷ்யூ வந்து அது இல்ல, கமலஹாசன் என்ன பேசினாரு அப்படின்றதான் நீங்க டிபேட் அதற்கான வெளிப்பாடு எங்கிருந்து வருதுன்னு நீங்க சொல்றீங்க, அதுக்கான விளக்கங்களை சொல்றீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு முக்கியமான விஷயமும் அவர் சொல்லியிருக்கிறாரு, திராவிடம் என்பது அழித்துவிட முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிகள் நிறைவடைந்திருக்கிற இந்த நேரத்தில் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை வேறு சில கட்சிகள், திராவிட ஆட்சிகளுக்கு மாற்றான ஒரு ஆட்சியை இங்கே கொண்டு வருவோம், திராவிடத்திற்கு மாற்றான ஒரு ஐடியாலஜி இங்கே கொண்டு வருவோம் அப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் கமலஹாசனுடைய இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசு தொடர்கிறது. ஓவியா, இன்னொரு முக்கியமான விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கிறது, இந்த திராவிடம் பத்தி ஒரு விஷயங்களை ரொம்ப அழுத்தமா குறிப்பிட்டாரு. திராவிட கட்சிகளுடைய ஆட்சி என்பது போயிடாது, வேற வேற தலைமைகளை வேணா மாற்றுவாங்க, தேடுவாங்களே தவிர திராவிடம்ங்கிறது தமிழ்நாட்டிலிருந்து முற்றிலாக அழிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. வேறு கட்சிகள் தமிழகத்திற்கு வந்தாலும் கூட அவர்களும் திராவிடம் இல்லாமல் இங்கே அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறார். அந்த கருத்து அதனுடைய நேர்பொருளில் வந்து ரொம்ப சரியான கருத்து தான். அது வந்து இந்த காலகட்டத்துக்கு தேவையான கருத்து. அவர் ரொம்ப சரியாக ஹிண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி, நீங்கள் வேறு கட்சிகள் இங்கே உள்ளே வந்தால் கூட வந்து இந்த ஐடியாலஜி இல்லாமல் நீங்கள் இந்த மண்ணில் வந்து எதுவும் செய்ய முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதற்கான மூலத்தை வந்து 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்லிட்டு அதுவுமே இங்கு வந்த ஒரு நூல் தான். ஆனால் திராவிடங்கிற தலைப்பை போடாம அதை கொண்டு வர முடியலைங்கிறத உதாரணத்துக்கு தான் அதை குறிப்பிட்டாரு. வெளியிலிருந்து வந்தாலும் திராவிடங்கிற சொல்றாரு. அது இன்னொரு கருத்து வந்து திராவிட கட்சிகளை பற்றி அவர் சொல்ல, பொன் ராதாகிருஷ்ணன் கருத்தை வந்து அவர் சேலஞ்சு பண்ணல, பொன் ராதாகிருஷ்ணன் கருத்தை சேலஞ்ச் பண்ணி சொல்லலை. ஆனால் அதற்கு மாறாக திராவிடங்கிற ஐடியாலஜி நிற்கும் அப்படின்னு தன்னையும் ஒரு திராவிடனாக, அது ஒரு ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர் அப்படிங்கிற மாதிரி அதை அவர் கொண்டு போய் சொல்லியிருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 4000 திவ்ய பிரபந்தத்திலிருந்து திராவிடத்தை ஆரம்பித்து பார்க்கல. எனக்கு வந்து பெரியார் அண்ணா அறிமுகப்படுத்திய, பெரியார் அண்ணாவும் வந்து அதுக்கு முன்னாடி இருந்து எடுத்துக்க ரவிக்குமார் மாதிரி அவங்க முன்வைக்கிற மாதிரி ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் தான் வந்து திராவிடத்தை முன்னிறுத்துது. இப்போ அயோத்திதாசர்கிட்ட இருந்து அது வருது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே
இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் வந்து தங்களுடைய ஐடென்டிட்டியா திராவிடத்தை முன்னிறுத்துறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திராவிடம் ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டரும் கிடையாது. அது ரொம்ப பெரிய ட்ரெடிஷன், அதாவது அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறதுனால தான் அது நிற்கணும்னு நான் சொல்லலை. இங்கு இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் சரியான அடையாளமாக திராவிடம் என்கின்ற சொல் இருக்கிறது. எனக்கும் திராவிடம் என்ற சொல்லுக்குமான உறவு இதுதான். நான் அதை வரலாற்று பூர்வமாகவோ கலாச்சார ரீதியாகவோ முன்னிறுத்துவதை இன்னொரு அபாயமாக கூட பார்க்குறேன். ஏன்னா அது ஒடுக்கப்பட்ட ஒரு ஐடென்டிட்டிங்கிறதுலேருந்து அதை எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த அச்சம் எனக்கு வருது. எனவே திராவிடம் இங்கு அழிக்கப்பட முடியாது என்று அவர் சொன்னதை நான் வரவேற்கிறேன். அதே நேரத்தில் அதனுடைய அடையாளம் என்பது ஒடுக்கப்பட்டோருக்கான விடுதலை குரல் என்பதாக தொடர வேண்டும் அப்படிங்கறத அது இல்லங்கிறத அவரை சொல்றாரு. ஆணவ படுகொலைகள் குறித்து பேசும்போது கூட அப்ப சமூக நீதி எங்க இருக்குன்னா அது தோல்வி அடைஞ்சுதான் இருக்கு, அதுக்காக விட்டுற முடியாது, தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு, இந்த கருத்தியலை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குங்கிற ஒரு இதை முன்வைக்கிறாரு. இல்ல இதுல இன்னொரு விஷயமும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு திரு அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் வந்து சொன்னாரு அதிமுக அழிஞ்சு போச்சு, திமுக அழிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அந்த இதை சொல்லி தான் நீங்க கேட்குறீங்க, அவர் அதுக்கு பதில் சொல்றாரு. இப்போ என்ன பொதுவான ஒரு விளக்கமாக வந்திருக்குன்னா, திராவிடம்ங்கிறது வந்து கால்வல் சொன்ன விளக்கம்லாம் தாண்டி அது வந்து ஒரு கட்டத்திலான ஒரு அரசியல் கோட்பாடுங்கிற மாதிரி சுருக்கப்பட்டு, அந்த அரசியல் கோட்பாடும் ஒரு 2 கட்சிகளுக்கு தான் மட்டுமே பொருத்தமானது அப்படிங்கிற மாதிரி திமுக அதிமுக அப்படின்னு கொண்டு வந்து அந்த 2 கட்சிகளுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ல வச்சு இந்த திராவிடங்கிறத மொத்த மதிப்பிடுறங்கிற ஒரு போக்கு வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அதுதான் ஒரு பொன்னார் அவர்களுடைய அந்த விமர்சனத்தில் வெளிப்படுது. இதுக்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, இதை இப்படி வந்து கொண்டு வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு இப்போ அவங்க ஓவியா அவர்கள் சொன்னார்கள், அயோத்திதாச பண்டிதர்னு திராவிட பாண்டியன் என்று இதழ் நடத்தியவர், திராவிட மகாஜன சபைன்னு வந்து அமைப்பு நடத்தியவர், அவங்க வந்து சாதியற்ற திராவிடர்கள்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தவர்கள். அதை வந்து திராவிட இயக்கத்துடைய நூற்றாண்டு பற்றி பேசும்போதோ திராவிட இயக்க வரலாறை பற்றி பேசும்போதோ அவரை வந்து முற்றாக விட்டுவிட்டு அது வந்து திரு நடேசன் அவர்களிடமிருந்து அந்த இயக்கம் துவங்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நூற்றாண்டு விழா கொண்டாடும் போது அந்த வரலாறுங்கிறது வேறு இடத்திலிருந்து தோன்றி வேறு இடத்துல வந்து எழுதப்படும் போது இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு அதுதான் வழிவகுக்குது. யார் இதை இப்படி டிஃபைன் பண்றாங்களோ, யார் இதை குறுக்குனார்களோ அவர்கள் தான். இப்ப நீங்க முன்வைக்கிற திராவிட கட்சிகளுக்கு மாற்றான ஆட்சி அப்படி நீங்களும் அந்த விஷயத்தை தான் சொல்றீங்க. திராவிட கட்சிகள் 50 ஆண்டு கால திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்க ஒரு அரசியல் கொண்டு வரோம். நீங்க என்ன அப்ப முன்வைக்க? இல்ல, நாங்க வந்து அதாவது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த அளவில் எப்பொழுதுமே நாங்க திராவிட கட்சிகளுக்கு மாற்றா அப்படின்னு நாங்க வந்து சொல்லல. இன்றைக்கு இங்க கூட்டணியோட தோற்றமே திமுக அதிமுகவுக்கு மாற்று, திமுக அதிமுக பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் அப்படின்னு 4 கட்சிகளை தான் நாங்க சொல்லியிருக்குமே தவிர திராவிடம்ங்கிறது. அதே மாதிரி திராவிடர் ஆட்சி 50 ஆண்டு அப்படிங்கும் போது திராவிடர் அப்படின்னு சொல்லியும் அது அண்ணாவிலிருந்து ஆரம்பிச்சா நீங்க அப்ப காமராஜர் திராவிடர் இல்லையா, அப்ப பக்தவச்சலம் திராவிடர் இல்லையா, அப்ப அவருடைய ஆட்சியெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? அப்ப இவங்க டிஃபைன் திராவிடம்ங்கிற ஐடியாலஜியை கொள்கையை முன்னிறுத்தி நடத்திய ஆட்சி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இவங்க திரு அண்ணா அப்படி சொல்லலாம். அப்படி வேணா நீங்க திராவிட கட்சிகளுடைய ஆட்சின்னு சொல்லலாம், திராவிட இயக்கங்களுடைய ஆட்சின்னு சொல்லலாம். திராவிடர் ஆட்சின்னு நீங்க சொன்னீங்கன்னா அங்க வந்து நீங்க இவங்களை எப்படி நீங்க வந்து புறக்கணிக்க முடியும்? அப்ப காமராஜர் வந்து திராவிடர் ஆட்சின்னு வரலாற்று பூர்வமா சொல்லவே முடியாது. இல்ல, அது மாதிரி வந்து விழா கொண்டாடப்படுகிறது, அப்படி வந்து விழா கொண்டாடப்படுகிறது திராவிட கட்சிகளின் ஆட்சிங்கிற பேர்ல இல்ல. அப்படி இல்ல, திராவிட முன்னேற்ற கழகமும் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமுங்கிறது வந்து அதை முன்னிறுத்தி தங்களை கட்டமைத்துக் கொண்டவை. எனவே அவங்க திராவிட கட்சிகள் தான் சொல்றாங்க, திராவிடர் ஆட்சின்னு சொல்றாங்க. திராவிடர் ஆட்சி பொன் விழான்னு இப்ப வந்து ஒரு விழா கொண்டாடப்பட்டது, அதனால நான் அதை சொல்றேன். இந்த விமர்சனம் இல்ல 50 ஆண்டுகள் அப்படின்னு வர்றது நீங்க திரு காமராஜரோ மற்றவர்களையோ நம்ம வந்து சேர்த்துதான். ஆனால் இந்த கொள்கையை முன்னிறுத்தி ஒரு கட்சியாக திமுக வந்தது, அதுல முதலமைச்சராக திரு அண்ணா அவர்கள் பொறுப்பேற்றார் அப்படிங்கறதுல தொடங்கி இந்த 50 ஆண்டு காலத்துல இந்த 2 கட்சிகள் மீதான விமர்சனங்களை வைக்கலாமா ஒழிய இந்த இது முழுக்க இந்த கொள்கையே வந்து முற்றாக ஒழிந்துவிடும் என்று இவங்க எல்லாம் கனவு காண்றதெல்லாம் நிச்சயமாக காமராஜரை வந்து நாம இணைச்சுதான் பார்க்கிறோம். ஆனா
காமராஜருக்கும் நம்ம குறிப்பாக திராவிட கட்சிகளுடைய ஆட்சிங்கிறதுலயும் உள்ள முக்கியமான வித்தியாசம், இந்தியா என்கின்ற அமைப்பை எப்படி புரிந்து கொள்வது, எப்படி பார்ப்பது என்பதற்கு திராவிட கட்சிகளுக்கு ஒரு குறிப்பான பார்வை இருக்கிறது. மாநில சுயாட்சி சார்ந்த, மாநில உரிமைகள் சார்ந்த பார்வை இருக்குது. காமராஜர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நின்ற தலைவர் நம்ம எடுக்கலாம். ஆனா மாநில உரிமைகள் சார்ந்த காமராஜருடைய பார்வை நமக்கு விமர்சனத்துக்கு உட்பட்டதா ஆகுது. திராவிடர் என்று நீங்க சொல்லும் போது ஒரு இனத்தை நீங்க இன ரீதியாக வரையறுக்கிறோம். அப்படி இன ரீதியாக வரையறுக்கும் போது அது ஜியாகிராபிக்கல் ஐடென்டிட்டி நீங்க சொன்னீங்கன்னா, அல்லது ஒரு இன ரீதியான ஒரு ரேஷியல் ஐடென்டிட்டியா நீங்க சொன்னீங்கன்னா, இவங்களை எல்லாரையும் நீங்க விலக்கிட்டு பேச முடியாது. காமராஜரை நிச்சயமாக சுயமரியாதை இயக்கம் காமராஜரை கொண்டாடிய அளவுக்கு வேற யாரையும் கொண்டாடினதில்லை. தந்தை பெரியாரே ஒரு காலத்தில் அண்ணாவுக்கு எதிராக காமராஜரை ஆதரித்தவர். கண்டிப்பா எம்ஜிஆர் அவர்களுமே காமராஜர் என் தலைவர், அண்ணா என் வழிகாட்டின்னு சொல்லியிருக்கிறார். காமராஜருடைய பங்களிப்பையோ அவருடைய எதையோ யாரும் இது பண்ணல. ஆனால் இந்த திராவிட ஆட்சிகள் அப்படிங்கிறதுல இருந்து திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டுன்னு கொண்டாடும் போது ஏன் நீங்க திராவிட மகாஜன சபையோ, திராவிட பாண்டியன் இதழையோ, அல்லது அயோத்தியா பண்டிதர்ல இருந்து ஏன் ஆரம்பிக்கல? ரவிக்குமாருடைய கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். 1890 திராவிடர் கழகம் என்று அயோத்திதாச பண்டிதரும் தங்கவேல் அப்பாத்துறைவர்களும் ஏற்படுத்தினார்கள் என்று தந்தை பெரியாரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். ஆக திராவிடர் கழகம் 1940 தான் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் என்று பெயர் வைத்தார். அண்ணா முன்மொழியே அந்த பெயர் வைக்கப்பட்டது. ஆனால் தென்னிந்திய நலமுறை சங்கம் ஆரம்பிக்கப்பட்டு அதிலிருந்து சற்று பி.டி. தியாகராயர், டி.எம். நாயர், டாக்டர் நடேசன் உட்பட அதிலிருந்து திராவிட இயக்கம் வரலாறு துவங்குகிறது. அதுக்கு பிறகு நீதி கட்சி வருகிறது, ஜஸ்டிஸ் கட்சி என்று பத்திரிகை ஆரம்பிக்கப்படுகிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் திமுக, அண்ணா திமுக என்று வருகிறது. இன்னைக்கு பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது திராவிட இயக்கம் இல்லை என்றால் முடியாது. உள்ளாட்சி தேர்தலில் சொல்றீங்க? உள்ளாட்சி தேர்தலில் இல்லை என்றால் முடியாது. அது இல்ல, அது நிறைய இருக்கு. நம்ம அந்த என்னெல்லாம் செஞ்சாங்கன்னா 60% இடஒதுக்கீடு விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப கமலஹாசன் சொல்ற இந்த கருத்தை சொல்வதையே நான் என்ன சொல்றேன், அவர் குழப்பவாதி என்பது இதிலே தெரிகிறது. திராவிட இயக்க ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, அண்ணா திமுக ஆட்சி, அது திராவிட கட்சி. அதனால திராவிடம் எனக்கு பிடிக்கும், அண்ணா திமுக ஆட்சி போகணும். அதிமுக திராவிட ஆட்சியாக இருக்கிறதாங்கிற விமர்சனத்தையும் பலரும் எழுப்புறாங்க. அதையும் பேச வேண்டியது. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிட இயக்க ஆட்சி தானே. இடஒதுக்கீடு கொண்டு வந்தது நாங்க தானே. திரு கமலஹாசன் அவர்கள்ட இன்னொரு முக்கியமானது, நேற்று உங்களுடைய நேர்காணல்ல அவர் தன்னை ஒரு விசில் ப்ளோயரா, அதாவது அநீதிக்கு எதிராக குரல் கொடுப்பாரா தன்னை முன்னிறுத்துறார். அந்த மாதிரி ஒரு கலைத்துறையில் இருக்கிறவர், இன்றைக்கு பல லட்சம் ரசிகர்களை பெற்றவர், அப்படியான ஒரு பிரபலம் தன்னை ஒரு விசில் ப்ளோயரா முன்னிறுத்துறதுங்கிறது ரொம்ப வரவேற்க வேண்டிய விஷயம். குறிப்பாக நேற்று அவர் சொன்ன பல கருத்துக்கள் உண்மையாகவே தமிழக அரசியல் சூழலுக்கு ஒரு நல்ல ஒரு இதை சீர்திருத்தத்துக்கான கருத்துக்களை தான் அவர் சொல்றாரு. ஜென்யூனான ஒரு இன்னொரு முக்கியமான விஷயத்தை வைக்கிறாரு. இது இந்த மோபோக்ரசி பத்தியும் பேசுறாரு. டெமோக்ரசி அது ஏன்னா அவருடைய படத்தை, குறிப்பா விஸ்வரூபம் படம் வந்த போது அது எப்படி முடக்கப்பட்டது, அதனால அவருக்கு ஏற்பட்ட நட்டத்தை சொல்றாரு. மோபோக்ரசிங்கிறது முழுக்க கும்பலாட்சி. இன்றைக்கு நடக்கிறது குடியாட்சி, மக்களாட்சி நடக்குது. ஆனா இங்க ஒரு கும்பல் சேர்ந்துக்கிட்டு அதன் மூலம் அரசாங்கத்தை நிர்பந்திச்சு இன்னைக்கு சில விஷயங்களை செய்ய வைக்க முடியும் அப்படின்னு வரும்போது இன்னைக்கு இது மக்களாட்சியா இல்ல கும்பலாட்சியா என்கிற கேள்வி வருது. கும்பலாட்சி கிடையாது, இது மக்களாட்சி. இந்த படத்தை பொறுத்தவரை 24 முஸ்லீம் அமைப்புகள் சேர்ந்து முதலமைச்சரிடத்தில் சென்று இந்த படத்தை வெளியிட்டீர்கள், சட்டம் ஒழுங்கு ஏற்படும், நேரடியான குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்ப ஆட்சி பொறுப்புல இருந்தவங்க தான் அதிகாரத்தை பயன்படுத்தி அதை தடுத்தார்கள். அவர் நேரடியாக குற்றம் சாட்டுறாரு. இஸ்லாமியர்கள் அதை தடுக்கல, இஸ்லாமியர்கள் தடுத்தார்கள். இல்ல, அவர்கள் எனக்கு எதிராக இல்லை, என்கிட்ட இந்த படத்தை பார்த்துட்டு பேசினாங்க, எனக்காக துவா பண்ணாங்கன்னு சொல்றாரு. சிங்கப்பூர்ல தடை விதித்தாங்களா, அது யாரு எங்க அம்மாவா? அந்த விஷயத்துக்கு அவர் என்ன சொல்றாரு, இதுக்காக தனியாக ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் நடந்தது அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவர் இப்ப இன்னைக்கு திரைப்படங்களுக்கு சென்சார் வாங்குவதற்கு பல்வேறு விஷயங்கள்ல நாங்க பணம் கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குன்னு பல கருத்துக்கள். ஒரு விசில் ப்ளோயரா இன்னைக்கு இவ்வளவு பேசக்கூடியவர் இந்த மாதிரியான ஒரு அநீதி தனக்கு நடக்கும் பொழுது கண்டிப்பாக குரல் கொடுத்து அதுக்காக போராடி இருக்கணும். அவங்களுக்கு தான் சமூக அநீதிகளை முதல்ல தனக்கு நேர்ந்த அநீதியை அவர் ப்ராப்பரா
ஃபேஸ் பண்ணட்டும். அன்னைக்கும் பேசினார்ல, நான் நாட்டை விட்டு வெளியில போறேன்னு சொன்னது என்னது? பேசினதுனால அவருக்கு பிரச்சனை. அவர் பேசல, பிரச்சனை தொடக்கமே பேச்சுல தான் வந்ததுனாரு திரு நாராயணன். அட்லீஸ்ட் ஒரு 3 நிமிஷமா இல்ல நேரம் இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கான நேரம் உங்கள்கிட்ட தான் பேச வேண்டியிருக்கு. இல்ல அந்த திரு கமலஹாசன் விஷயத்துல இல்ல இந்த கேள்வியை பலர் எழுப்புறாங்க. நானுமே இந்த கன்வீனியன்டான நேரத்துல மட்டும் பேசக்கூடாது. அந்த நீங்க எழுப்புற இந்த குற்றச்சாட்டு என்பது பலருக்கும் இங்க பொருந்தும். ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பிறகுதான் இன்னைக்கு நிறைய விசில் ப்ளோவர்ஸை பாக்குறோம். அது எல்லோருக்கும் பொருந்தும். அப்ப கமல் அப்படிங்கிற ஒரு திரையுலகத்துல அந்த திரையுலக அவர் சொல்ல, நான் ஒரு வியாபாரிங்க, நான் வந்து சினிமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், நான் அதுல இருந்து இந்த ரிஸ்க் எடுக்கிறேன், எனக்கு இதனால பயன் இல்லை நான் பேசுறதுனாலன்றார். ஆனா அன்னைக்கும் அவர் சொன்னாரு, நான் நாட்டை விட்டு போக வேண்டிய சூழல் வரும்னு சொன்னது அதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனைகள் வருது. ஆக அவர் பேசாம முழுமையா மறுத்துட்டாரா, இப்ப அதிகமா பேசுறாரா, இப்ப அதிகமா நிறைய கருத்துக்களை சொல்றதுனாலதான் அந்த நேர்காணல்ங்கிறதுக்குள்ளே போனோம். ஆனால் அப்படியான கருத்துக்களை அதுதான் இப்ப எத்தனை பேரு இன்னைக்கு வந்து களத்துல இருந்து இந்த எதிர்ப்பு குரல்களையும் போராட்டங்களையும் நடத்துகிறவர்கள் ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது செய்தார்கள் அப்படின்னா திரு கமலஹாசனுக்கு பொருந்துகிற அந்த கேள்வி எல்லோருக்கும் பொருந்தும், பலருக்கும் பொருந்தும். அதனால திரு நாராயணன் ரொம்ப நம்ம இந்த இதுக்குள்ள வர வேண்டியிருக்கு. திராவிடம்ங்கிற விஷயத்துல நான் இந்த விஷயத்துல இருந்து வெளியே போக மாட்டேன் நிச்சயமா. ஆனா இந்த திராவிடம் அப்படின்ற விஷயத்துல உண்மையிலேயே உங்களுக்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒரு 3 விஷயம் சொன்னார் கமல்ஹாசன். அவர் என்ன சொன்னார்னு இதுவரைக்கும் யாருக்கும் புரியல. அந்த உங்களுக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல அப்படி வந்து நீங்க ஒரேடியா ஒதுக்கிட முடியுமான்னு தெரியல. அது ஒரு நான் ஃபேக்ட் சொல்றேன். நான் வந்து பல பேருடைய இன்னைக்கு அவருடைய நேர்காணலுக்கு பிறகு பல எதிர்வினைகளை பல சமூக வலைதளங்களை பார்க்கிறோம், நிறைய எழுதுறாங்க, புரிதலோட எழுதுறாங்க. சமூக வலைதளங்களின் மூலமாக எனக்கு வந்த சில விஷயங்களை தான் சொல்றேன். அதுல வந்து 4000 விபரத்தம் சொன்னாரு. அதன் பிறகு வந்து இது ஒரு இனமான விஷயம் அப்படின்னாரு. அதன் பிறகு வந்து இது நிலப்பகுதியை குறிக்கும், தமிழ்த்தாய் வாழ்த்து உள்ளவரை திராவிடம் இருக்கும்ன்ற வார்த்தையை சொன்னார். நான் என்ன சொல்றேன், இதே ஒரு ஸ்டெப் மேல தேசிய கீதம் இருக்கிற வரைக்கும் திராவிட உட்கலவாங்க. கண்டிப்பாக இது ஒரு நிலப்பரப்பு தான். இதைத்தான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள். என்ன இதுதான் முதல்ல சொன்னார், திராவிடங்கிறது ஒரு நிலப்பகுதி தான் அப்படின்னு சொல்லிட்டு திராவிட கட்சி நீங்க எதுவுமே இல்ல, இது கழகங்கள் தான் அப்படின்றதையும் அதுதான் அங்க கேள்விக்குள்ளாக எல்லாத்துக்கும் திராவிட கட்சிகள் இல்லன்னு எந்த அடிப்படையில நீங்க பேசுறீங்க? முக்கியமான விஷயமே பகுத்தறிவு. இங்க ஒரு நிமிஷம் நான் தயவு செஞ்சு குறுக்கிடாதீங்க. இங்க பகுத்தறிவுங்கிற விஷயத்தையே ஈவேரா அவர்களை வச்சுதான் பேசுறாங்க. ஆனால் ராமானுஜர் பிறந்த மண் பகுத்தறிவு என்ற விஷயத்தை கொண்டு வந்து நம்புற தலைவர் அவருங்க. பெரியார் அவர்களால இந்த மண்ணில் என்னெல்லாம் நடந்திருக்குங்கிறத அவங்க பட்டியலிடுறாங்க. முடியுமா? அவரால் என்னெல்லாம் நடந்ததுன்னு அது ஒரு தனி விவாதமே நடத்தலாம். நிறைய விஷயம் சொல்லுங்க. ராமானுஜர் கருணாநிதி அவர்களும் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இல்ல திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களும் ராமானுஜரை மறுக்கல. இப்பதான் நம்புகிற ஒரு தலைவர் அவருடைய இந்த வயது முதிர்ந்த நிலையில இப்ப புரிஞ்சுக்கிட்டு ராமானுஜரை முன் வைக்கிறாரு. அது விட்டுருங்க. முக்கியமானவர் பாரதிதாசன் அவரும் சொல்லியிருக்கிறாரு. பாரதியாரோட பேசிருக்கிறாரு, இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. அதுதான் பெரியது. ஆனா கமலஹாசன் கிட்ட என்ன பிரச்சனைன்னா, இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் பொழுது நாத்திகம் பத்தி பேசுறாரு. பெண்களை வைத்து சூதாடிய அந்த மகாபாரத அந்த புத்தகத்தை இன்னும் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். தவறு சார். இஸ்லாம் மதத்தையோ கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த அந்த புத்தகங்களை பத்தி பேசிட்டு இருந்துட முடியுமா கமலஹாசனால்? அதுதான் அவருடைய பிரச்சனை. கடவுள் மறுப்பாளராக இருங்க. கமலஹாசன் வீரமணியாக கடவுள் மறுப்பு என்பது எந்த பேசணும். எல்லோருக்கும் இன்னொரு விஷயம் சொல்றாரு அவரு. அன்னைக்கு வந்து கடவுள் மறுப்பு என்பது நீங்க சொன்னது போல ஜெயலலிதா அவருடைய மறைவுக்கு பின் தான் மிகப்பெரிய விசில் ப்ளோவரா வராரு. பயம் விட்டு போயிட்டு அதுக்கு முன்னாடி பேசினாருங்க. இல்லங்க பேசல. அவருடைய படத்துக்கு பேசினார். நான் என்ன சொல்றேன், அதையெல்லாம் எடுத்து போடுங்க. அப்ப அவர் யாரை குற்றம் சொல்லிருக்காருன்னு பாருங்க. இன்னைக்கு வந்து அவர் பொய் சொல்றாரு அந்த விஷயத்துல. அன்னைக்கு கலைராஜன் சொன்னது சரி. ஜெயலலிதா அவர்கள் தான் அன்றைக்கு இஸ்லாமிய அமைப்புகளையும் இவரையும் ஒன்றாக உட்கார வைத்து ரிவ்யூ பாருங்க சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணது. தவறு இல்ல. தவறு. அப்ப அன்னைக்கு இருந்த கமலஹாசன் இன்னைக்கு இப்படி வந்து இல்ல இப்ப நீங்க திராவிடம்ங்கிறதுல இருந்து வேற எண்டு கொண்டு போயிட்டீங்க. இல்ல அவர் மீது வைங்க. அது பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம இப்ப பேசுற இஷ்யூ பேஸ்ல தான் நான் பேசுறேன்.
திராவிடம் என்ற சொல்லுக்கு இந்து எதிர்ப்பு என்ற ஒரு பொருளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்து மதத்தை எதிர்த்தால் அதற்கு பெயர் திராவிடம். அங்க வந்து எனக்காக துவா பண்ணாங்க அப்படின்னு ரொம்ப பொறுமையா இதுதான் இங்க இருக்கக்கூடிய பார்க்கணும். இல்ல நான் என்ன கேக்குறேன், ஒவ்வொரு கேள்விக்கு அவர் வெவ்வேறு விஷயங்களை சொல்றாரு. இப்ப இதே சமூக நீதி விஷயத்துல வரும்போது ஆணவ கொலைகளை பத்தி பேசும்போது தமிழ்நாட்டுல இந்த கொள்கைகள் முழுமையா போய் சேரல, அதுல நம்ம வந்து ஃபெயில் ஆயிருக்கிறோம், அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, தொடர்ந்து செயலாற்ற வேண்டும் அப்படிங்கறதையும் சொல்றாரு. எனவே நம்ம வந்து ஒவ்வொரு பகுதியா பிரிச்சுக்கிட்டு நேரடியா கமலஹாசன் எந்த இடத்துல மற்ற மதத்தை பேசுவதில்லை அது மூட நம்பிக்கைனா அங்க இல்லையா? அதுக்கு விவாதம் செய்ய தயாரா கமலஹாசன்? இதுதான் கமலஹாசன் ஒட்டுமொத்தமான 1 மணி நேரம் 8 நிமிட அந்த பேட்டியில ஒரு மகாபாரதத்தை மட்டுமே நாராயணன் காண்பிக்க வேண்டும். நான் ஒரு நாத்திகன் என்று காண்பிக்க வேண்டும். என்னுடைய தாயாரும் தகப்பனாருடைய நான் பார்ப்பனரையும் பெரியாரையும் காந்தியாரையும் நான் வழி கமலஹாசன் என்றைக்குமே இந்து மதத்தை புண்படுத்தி இந்து மதத்துக்கு எதிராக பேசக்கூடியவர் தான். அதற்கு உண்டான அத்தனை ஆதாரங்கள் தவிர ஜெயலலிதா அவர்கள் நான் நல்லா ஞாபகம் இருக்குது, மவுண்ட் ரோட்ல போய் அங்க இஸ்லாமிய அமைப்புகள் வந்து கேள்வி, திராவிட கட்சிகளை மாற்றாக ஒரு அரசு வந்தால் அவர் இந்த விஷயத்துக்கு நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், வேறு யாராவது தமிழகத்திற்கு வந்தாலும் திராவிடம் இல்லாமல் இங்கே காமராஜர் சொன்னார், எல்லாருமே சொன்னாரு, ஏன் நானும் திராவிடம் தான், நான் இந்த மண்ணில் பிறந்தவன் தான், நான் சங்கரன் கோயில் பக்கத்துல இருக்கிற மேலநிலையில பிறந்த திருநெல்வேலி தமிழ். இந்த கேள்வி வச்சுன்னா திராவிடம் ஒண்ணு இல்லவே இல்ல அப்படின்னு நீங்க சொன்னதுனால அந்த கேள்வி இல்ல, திராவிட கட்சிகள் இல்லன்னு நான் இப்பயே சொல்றேன். அதுதான் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னார்கள், கழகங்கள்னு சொல்லுங்க, திராவிடங்கிறது ஒரு நிலப்பரப்பு தான் தெளிவா சொன்னார் எங்க அமைச்சர். இதை பாரதிய ஜனதா கட்சியும் திராவிடம்ங்கிற அந்த ஒரு சொல்ல இல்லாம இங்க அரசியல் செய்யாது. அதை வந்தது, அதை ஏத்துக்கிறீங்களா? நீங்க ஏத்துக்கிறீங்களா? கமலஹாசன் சொன்னாரு சந்தோஷம். ராமானுஜர் சொல்லிருக்கிறாரு, ஏத்துக்கிறோம். ஏன் நீங்க உடனே வந்து ஈவேரா சொன்னாரு? பெரியாரை அவர் தன்னுடைய தலைவனாக முன்னிறுத்துகிறார், அதன் மூலமாக அவருடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். அதனாலதான் இந்து மதத்தை எல்லாவற்றையும் கேள்விக்குள்ளாக்குவது என்பது பெரியார் அவர்கள் சொல்லிக் கொடுத்ததாக அவர் முன்னிறுத்துறார், கேள்விக்குள்ளாக்குறார். விவாதிங்க, அதுல நீங்க மாற்று கருத்து வைங்க, அதுல பிரச்சனை. நான் சொல்ல விரும்புற ஒரே கருத்து என்னன்னா, திராவிடம் என்பது நான் மறுபடியும் சொல்றேன், பெரியாரும் அண்ணாவும் நாங்களும் புரிந்து கொண்ட திராவிடம் என்பது நிலப்பரப்போடு தொடர்புள்ள ஒரு விஷயம் கிடையாது. நிலப்பரப்போடு தொடர்புள்ள ஒரு விஷயம்னு சொன்னா இன்னைக்கு வந்து கேரளாவும் ஆந்திரமும் கன்னடமும் அதுக்குள்ளார இருக்கும். நாம தமிழ்நாட்டை மட்டும்தான் முன்னிறுத்துறோம், ஆனா திராவிடம்ங்கிற அடையாளத்தை முன்னிறுத்துறோம். அந்த அடையாளம் என்பது ஒடுக்கப்பட்டோருக்காக தோழர் ரவிக்குமார் சொன்னது மாதிரி அயோத்திதாசர் காலகட்டத்தில் இருந்து படிப்படியாக கருணாநிதி அவர்களும் வீரமணி அவர்களும் ஒடுக்கப்பட்டவர்களா? ரவிக்குமார் சார் கேட்கிறது அதுதான். நிச்சயமா இல்ல, விவாதிக்க வேண்டியது. அவரே ஏற்கனவே பேசியிருக்கிறாரு, எங்க தோல்வி அடைந்தது இந்த கட்சிகள் அப்படிங்கறது நாங்களும் ஏற்கனவே பேசியிருக்கிறோம், நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். வீரமணி அவர்கள் ஒடுக்கப்பட்டவர் உங்களால சொல்ல முடியுமா? ஏன் இல்ல, எங்க ஏன் சொல்ல முடியாது? கண்டிப்பா சொல்ல முடியாது. ஒடுக்கப்பட்டவர்னா யாரு? இப்ப இல்ல இல்ல அந்த அடிப்படையில பார்த்தா திரு பொன் ராதாகிருஷ்ணன் யாரு, திருமிகு தமிழிசை யார், அவங்களும் அந்த பின்னணியில வருதுன்னா இதெல்லாம் இந்த 50 ஆண்டுகள்ல மாற்றத்துக்குள்ளா இருக்கு. இவங்க எல்லாம் தலைமை பதவிக்கு வந்திருக்காங்க, பொறுப்புக்கு வந்திருக்காங்க, அதிகாரத்திற்கு வந்திருக்கிறார்கள்னா அதற்கெல்லாம் இது ஒரு இந்த ஐடியாலஜியும் இந்த ஆட்சிகளும் ஒரு பொறுப்பா இருந்து சொல்றாரு. நீங்க தான கேட்டீங்க 10-15 வருஷத்துல நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிருக்காருல்ல, அப்ப இவங்க தான் வந்து இந்த திராவிட அப்படின்ற அந்த சொற்றோட நாசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. நீங்க கருத்து சொன்னீங்க. பொன் ராதாகிருஷ்ணனும் தமிழிசையும்
ஒரு காலத்தில் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக புறந்தள்ளி அப்படி பறிக்கப்பட்டவர்களாக பார்த்தா எல்லா அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து அவர்களுக்கு முன்னுரிமை இல்ல, நான் இந்த இந்த ஏன் இந்த கேள்வியை நான் எழுப்புறேன்னா இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி அதெல்லாம் ராமானுஜர் திரு நாராயணன் கொண்டு வாங்க திரு நாராயணன் அதுக்குள்ள கொண்டு இல்ல, இல்ல, வாங்க. அது வரல. என்னோட கேள்வி என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக அரசியல் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து நமக்கான ஒரு இடம் இருக்க போது நம்ம அதை தொடர்ந்து டார்கெட் வைப்போன்றீங்க. அது ஒரு கட்சியினுடைய உரிமை. அந்த அடிப்படையில் வரும்பொழுது நீங்க உங்களுடைய சொல்லாடல்கள்ல இருந்து மாற்றங்கள் வருது. இப்ப வந்து அழைக்கிறதுல வந்து அண்ணன்னு சொல்லி கூப்பிடுறதுல தொடங்கி திராவிட கட்சிகள் என்னெல்லாம் செய்யறாங்களோ அந்த விஷயங்களுக்குள்ள வர்றது வரைக்குமே இந்தியே படிக்க மாட்டேன்னு சொன்னவங்க நான் போய் என்னுடைய மருமகன் இந்தி தெரிஞ்சனால அமைச்சர் ஆகணும் சொல்லலாம். அதெல்லாம் மாற்றங்களுக்கு தயாரா இருக்கிறோம் சார். அது வரல. அந்த இடத்துல மாற்றங்களுக்கு தயாரா இருக்கீங்க. நான் அது குறை சொல்லல. அப்போ இந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியம் மாதிரி மண்ணுக்கேற்ற வகையில நீங்களும் திராவிடத்தை சேர்த்து அல்லது திராவிட கட்சிகளுடைய பாணியை சேர்த்து இல்ல சார், நிலப்பரப்பு தானே அது. இல்ல அதுதான் மறுக்கிறாங்க. அது அது நிலப்பரப்பு இல்லங்கறது ஓவியாவோட ரவிக்குமார் அடையாளமாக கொண்டு வந்தால் அதில் அநேக அபாயங்கள் நிகழுங்கிறதுனாலதான் நான் மீண்டும் மீண்டும் அது நிலப்பரப்பின் அடையாளம் அல்ல. இது பலவிதமான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமா. அது நிலப்பரப்பு என்பது ஒரு விளக்கம், இனம் என்பது விளக்கம், மொழி என்பது ஒரு விளக்கம், கட்சி அரசியலாக விளக்கம். பின்னால வந்தவர்கள் வெறும் அரசியல் கட்சியாக அதை வந்து சுருக்கி அதனுடைய அந்த விளக்கங்களுடைய பன்முகத்தன்மையெல்லாம் எடுத்துட்டு சில 2 கட்சிக்கு மட்டும் அந்த அடையாளத்தை கொண்டாந்து சுருக்கினதுனால இந்த விமர்சனங்கள்லாம் வருது. இன்னைக்கு திரு நாராயணன் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு, பாரதிய ஜனதா கட்சியே இங்க வந்து வரணும்னா இங்க கால் விடணும்னு அவங்க விரும்புனாங்க. இங்க சமூக நீதியை ஏற்றுக்கொள்ளாமல், இங்க இடஒதுக்கீட்டு கொள்கையை வந்து ஏற்றுக்கொள்ளாமல், இங்க என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் அரசியல் பண்ண முடியாது. எந்த கட்சியாலும் முடியாது. நண்பர் ரவிக்குமார் அது வந்து தவறு என்று அவர்களும் சொல்ல மாட்டாங்க, யாரும் நண்பர் ரவிக்குமாருக்கு ஒரே விஷயம், இந்த இடஒதுக்கீடு, சமூக நீதி, மண்டல் கமிஷன் இதை வச்சுதான் இங்க பேசுறாங்க. மண்டல் கமிஷனை கொண்டு வந்தது எங்க ஜனதா கட்சி ஆட்சி தான். பல முறை சொல்றோம், வாங்க டிபேட் பண்ணுவோம். மண்டல் இங்க வந்து இந்த மண்டல் கமிஷனுடைய ஆய்வுகளை செய்த போது 2 பேர் போகல, ஒன்னு கருணாநிதி, இன்னொன்னு வீரமணி. அது நிறைய விபி மூலமா யார் கொண்டு வந்தது? விபி சிங் மூலமா யார் கொண்டு வந்தாங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொல்றீங்க. அந்த தைரியமான முடிவை அவர் தான் எடுத்தாரு. நமக்கு நேரம் கட்சியில மண்டல் கமிஷன் கொண்டு வரணும் மேனிபெஸ்டோ கிடையாது. பிஜேபியினுடைய மேனிபெஸ்டோல இருந்தது, நாங்க தான் கொண்டு வந்தோம். விரிவா பேசலாம். திமுக பிரதிநிதிகள் இங்க இல்ல. நீங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கு அவங்க சொல்ல வேண்டியது இருக்கு. நீங்க போகலங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டு. நம்ம அதை அப்படி எடுத்துட்டு போக முடியாது. அதுக்கான பதில் ஆனால் அதை கொண்டு வந்ததுன்னு ஒண்ணு இருக்குல்ல. 2 கட்சிகள் இருந்தா, இங்க 2 திராவிட கட்சிகள் இருந்தா 69% இன்னைக்கு வரைக்கும் நிறுத்தி இருக்காங்க. நீதிமன்றங்களுக்கு போய் இன்னைக்கு வரைக்கும் மற்ற மாநிலங்கள் இல்லாத 69% இடஒதுக்கீடை இங்க அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்ல. அதுக்காக தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. மண்டல் கமிஷனை கொண்டு வந்தது செய்திக்கு நேரமா திமுக இல்லை என்று சொன்னாலும் விபி சிங் அதனாலதான் ஆட்சி இழந்தார். பிஜேபியினுடைய ஒத்துழைப்பு இல்லைங்க. ஊர் முழுக்க மாணவர்களை தூண்டி விட்டு இளைஞர்கள் தீ குளிக்க நம்ம இன்னொரு நாள் பேசலாம். நிச்சயமா நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. எரிந்த போது அத்வானி அவர்களுக்கு இல்ல அதுல நிறைய விவாதிக்கிறதுக்கு நிறைய இருக்கு நாராயணன். அதுல விவாதிக்கிறதுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம பேசலாம். இல்ல தாராளமா பேசலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு